பாரதிதாசனுடைய பாடல்கள், பாரதிதாசனுடைய ஆக்கங்கள், பாரதிதாசனுடைய நாடகங்கள், எழுத்துக்கள் எல்லாம் அவன் காலத்தினுடைய ஒரு ஆவணமாக இன்றைக்கும் அது வெளிவந்திருக்கிறது. நீங்கள் அதை படிக்க வேண்டும். பாரதிதாசனுடைய படைப்புகளை, பாரதிதாசனுடைய சிந்தனைகளை எது மறித்துக் கொண்டிருக்கிறது, எது அவரை படிக்க விடாமல் தடுக்கிறது என்றால், இன்றைக்கும் கல்வி வளாகத்தில் கம்பன் தான் அதை தடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கல்வி வளாகத்தில் பக்தி இலக்கியம் தான் தடுத்துக் கொண்டிருக்கிறது. எந்த பார்ப்பன பத்திரிகையும் பாரதிதாசனை பற்றி எழுத மாட்டான். அது கட்டுரையை போடுறது கிடையாது. பாரதிதாசனை ஒரு புறம் ஒதுக்குற ஒரு சமூகம் மீளவே முடியாத ஒரு சமூகமாகத்தான் போகும். அதற்காகத்தான் பாரதிதாசனை நாம் உயர்த்தி பிடிக்கிறோம். இன்றைக்கும் பத்திரிகைகளை மாபெரும் திசை என்று கலைஞரை பற்றி தொகுப்புகளை கொண்டு வருகிறார்கள், பெரியாரை பற்றி கொண்டு வருகிறார்கள். எல்லாம் சரி, பாரதிதாசன் கொண்டு வரணும். பாரதிதாசனை தான் சார் முக்கியமா பேசணும். ஆனால் பாரதிதாசனை ஒரு கலை இலக்கியத்தின் பிரதிநிதியாக, அவரை ஒரு முகமாக முன்னிறுத்துவதற்கு எல்லோரும் ஏன் தயங்குகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது.